கோவையில் மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தேசிய கொடியை ஏற்றுகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் மார்ட்டின். அவரிடம் நாம் கேட்கலாம். மார்ட்டின், சொல்லுங்க, இப்போ கோவையில இந்த குடியரசு தின விழா கொண்டாட ஆரம்பிச்சாச்சா? அந்த 64வது குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் இப்ப கோவையில இருக்கக்கூடிய வஉசி பூங்கா மைதானத்துல நடந்துகிட்டு இருக்கு. சரியா காலைல 8 மணி அளவுலயே கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கருணாகரன் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறையினோட கொடிவைப்பு அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கிட்டாரு. தற்சமயம் இப்ப பின்னாடி பார்த்தோம்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த வஉசி மைதானத்துல இந்த காவல்துறையில இருக்கக்கூடிய வெடிகுண்டுகளை கண்டறியும் மோப்பநாய் பிரிவோட சாகச நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த மோப்ப சக்தியின் மூலமாக வெடிகுண்டுகள் மற்றும் சட்டவிரோத பொருட்களை கண்டுபிடிக்க பயிற்சி பெற்ற அந்த நாய்கள் தற்சமயம் பெற்ற பயிற்சிகளை இங்க இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்காக வந்து சாகச நிகழ்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கீழ்பிடித்தல், அதே போல வந்து வெடிகுண்டுகளை கண்டுபிடித்தல், இது போன்ற பணிகளை வந்து இந்த நாய்கள் எந்த மாதிரி கண்டுபிடிக்கும், இது போன்ற பணிகளை தான் இப்ப தற்சமயம் காவல்துறை டெமோ காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இப்ப பள்ளி மாணவ மாணவிகளோட கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. பிரியா, ஓகே. மார்ட்டின், இப்போ பள்ளி மாணவ மாணவிகளோட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குன்னு சொன்னீங்க. வேற என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வந்து மேற்கொள்ள இருக்கு? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு மார்ட்டின்? பாதுகாப்பு ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்ப கோவையை பொறுத்த வரைக்கும் அதாவது இங்க இருக்கிற விமான நிலையங்களுக்கு ஏற்கனவே வந்து 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. வெள்ளி வட்டத்தில் இருக்கக்கூடிய 2 அடுக்குகளையும் உள்ளூர் காவலர்கள் மற்றும் மேலும் உள்ளே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் போர்ஸ், அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படை என்று சொல்லக்கூடிய சிஐஎஸ்எஃப் சேர்ந்த பாதுகாப்பு படையினர் வந்து இங்க பாதுகாப்புள்ள விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. இதே போல கோவையில் வந்து RAF குயிக் ரியாக்ஷன் டீம் சொல்லக்கூடிய அதி விரைவு படை மற்றும் அதிரடிப்படை மட்டும் இல்லாமல் அந்த ஹோம் கார்ட்ஸ் எல்லாருமே இந்த பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த ஹோம் கார்ட்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த சாலையில வந்து போக்குவரத்தை சீர்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த கலை நிகழ்ச்சிகள் பார்த்தோம்னா இந்த வஉசி பூங்கா மைதானம் நடக்கக்கூடிய இந்த 64வது குடியரசு நிகழ்ச்சிகள்ல பள்ளி மாணவ மாணவிகளோட ஒயிலாட்டம், தப்பாட்டம், இதே போல வந்து மயிலாட்டம், இது போன்ற கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. வண்ண உடைகளை அணிந்து இந்த பள்ளி மாணவ மாணவிகள் தாங்கள் இதுவரை பெற்ற பயிற்சிகளை இந்த மைதானத்தை வெளிப்படுத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பிரியா, மார்ட்டின், அது மட்டுமின்றி இப்போ விழாவோட சிறப்பு அம்சமா வேற என்னென்ன கலை நிகழ்ச்சிகள் விஷயங்கள் நடக்க இருக்கு? அது மட்டும் இல்லாம இப்போ கருணாகரன் ஏதாவது விருதுகள் வழங்க இருக்காரா? கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த தேசிய கொடியை ஏற்றி வைத்த உடனேயே இங்க மைதானத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு கௌரவிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு வழக்கம் போல பொன்னாடைகள் போர்த்தப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. அதே போல மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதி மற்றும் வருவாய்த்துறையில சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு அவர்களுக்காக விருதுகள் மற்றும் காவல்துறையில சிறப்பாக பணியாற்றுவதற்காக விருதுகள் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அதாவது ஒவ்வொரு வருடம் செய்வது போலவே வழக்கமான நிகழ்ச்சிகள் அதாவது இருப்பது போல இந்த வருடம் என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா அதாவது நீலகிரி மாவட்டத்தில் படுகை மக்கள் ஆடக்கூடிய இந்த படுகை நடனம் இங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த கலை நிகழ்ச்சிகள் வரிசையாக தொடர்ந்து அந்த படுகை நிகழ்ச்சியும் படுகை இனத்தை சேர்ந்த நடன நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. பிரியா, மற்றபடி இந்த குடியரசு தின விழாவையொட்டி வந்து வேற என்ன விஷயங்கள் வந்து அங்க செய்யப்பட்டிருக்கு மார்ட்டின்? இப்ப நீங்க விருதுகள் சொன்னீங்க, மட்டும் இல்லாம இப்ப நம்ம பார்க்க முடியுது நீங்க சொன்ன மாதிரி காவல்துறை, அதாவது அந்த மோப்ப நாய்களோட சாகசங்களை நம்ம பார்க்க முடியுது. கலை நிகழ்ச்சிகள் மாணவிகளோடதுன்னு சொன்னீங்க. மற்றபடி விருதுகள்ல வந்து குறிப்பிட்ட சொல்லப்படிவா முக்கிய அம்சங்கள் வந்து அதாவது யாருக்கு ஒரு சிறப்பு விருது அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க, யாருக்கு அது அளிக்கப்பட்டது மார்ட்டின்? பிரியா, இப்ப நம்ம அந்த கோவை வஉசி பூங்கா மைதானத்தில் நடைபெற அந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லாம கோவை மாநகராட்சி வளாகத்திலே இந்த விழா வந்து மேயர் தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கோவை மாநகரம் முழுவதுமே அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களோட அவங்க சுய முயற்சி காரணமாக இந்த 64வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அவங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்றிணைந்து தேசிய கொடிகளை அங்க இருக்கக்கூடிய வர்ணங்களை தீட்டி அதே போல வந்து கொடிகளை ஏற்றி அந்த ஒவ்வொரு பகுதியுமே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. மேலும் இன்று அந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு சாக்லேட் போன்ற பொருட்களை கொடுத்து அவங்க வந்து தங்களோட குடியரசு தின வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இங்க காவல்துறையில சிறப்பாக பணிபுரிந்த பாபு என்பவருக்கு வந்து விருது வழங்கப்பட்டிருக்கு. இதே போல ஒவ்வொரு பிரிவுலையுமே வந்து ஏற்கனவே இப்ப குடியரசு தின விழாவையொட்டி கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கருணாகரன் விருதுகளை வழங்கி முடிச்சிருந்தா தற்சமயம் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பிரியா.
மார்ட்டின், இந்த குடியரசு தின விழாவையொட்டி அங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரடி நிகழ்ச்சிகளோட பல தகவல்களையும் கொடுத்தீங்க. நன்றி மார்ட்டின். கோவை வஉசி மைதானத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கலை நிகழ்ச்சிகளை இப்போது காணலாம். நாம் என்னென்று சொல்வது? மாரட வீரர்கள் மலிந்த நன்னாடு, மாமுனி ஓர்பலர் வாழ்ந்த பொன்னாடு, நாரத கானம் நலம் திகழ் நாடு. காவல்துறை சார்பாக அங்கு வீர செயல் புரிந்து கொண்டிருக்கும் பயிற்சி பெற்றிருக்கும் நாய்களின் சாகசங்களை இப்போது நாம் காணவிருக்கிறோம். பிரியா, இப்ப பார்த்தோம்னா கோவை வஉசி பூங்கா மைதானத்துல நடந்துகிட்டு இருக்கிற இந்த 64வது குடியரசு தின நிகழ்ச்சியில இந்த காவல்துறையில பயிற்சி பெற்ற மோப்பப்பிரிவு நாய்களுக்கான சாகச அந்த நாய்கள் பயிற்சி பெற்ற சாகச நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மொத்தம் இந்த சாகச நிகழ்ச்சியில 8 நாய்கள் பங்கேற்று இருக்கு. இந்த நாய்கள் எல்லாமே வந்து இந்த நல்லா வந்து அதாவது வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதே போல யாராவது திருடர்கள் அவங்க பொருளை வந்து எங்கேயாவது ஒரு பொருளை திருடிட்டு போனாங்கன்னா அவங்க எப்படி வந்து அவங்க எங்க இருக்காங்க, எந்த வழியில போனாங்க அப்படின்னு அந்த மோப்ப சக்தி மூலமா கண்டுபிடிக்கிறதுல மிகவும் திறன்பெற்ற நாய்கள் எல்லாமே. அதே போல அதாவது திருடர்கள் எந்த விதமான இடையூறுகள் கொடுத்தாலுமே, அதாவது இந்த தீ போன்ற இடையூறுகள் கொடுத்தாலுமே அதுல வந்து தப்பிச்சு வர்றதுக்கு, மேலும் அதை கண்டு அஞ்சாத வகையில இந்த நாய்கள் எல்லாமே பயிற்சி பெற்றிருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் பார்த்தோம்னா இருக்கக்கூடிய நாய்கள் சாரு, சித்ரா, டயானா இது போன்ற நாய்கள் எல்லாமே அதாவது ஒரு பொருளை வந்து மறைச்சு வச்சாங்கன்னா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, இது போன்ற சாட்சி இப்ப நடந்துகிட்டு இருந்தது. இப்ப தற்சமயம் இந்த தீயை பத்த வச்சோம்னா அதுல வந்து எப்படி அந்த நாய்கள் வந்து தாண்டி போய்கிட்டு இருக்கு, இது போன்ற சாகசங்களை தான் நிகழ்த்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சியர் பெருந்தகை முன்னிலையில் எங்களுக்கெல்லாம் இப்படி சிறப்பு தேடி தந்தீர்களே என்று சொல்லி சாரு, அம்மு, சித்ரா, ராஜா, இந்த பேரிகார்ட்ல இப்ப கொளிந்து விட்டு இருந்துட்டு இருந்த இந்த தீயை தாண்டி வந்த நாயின் பெயர் சாரு. இந்த சாரு தான் ஏற்கனவே பீலிமேடு பகுதியில் நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்தை கண்டுபிடித்ததுக்கு பெருமை பெற்ற நாய் இது. அதாவது இதுல வந்து இப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த நாய்கள் எந்த அளவுல எந்த அளவு உதவிகரமா இருக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒவ்வொரு திருட்டு சம்பவங்கள் இல்ல கொள்ளை சம்பவங்கள்ல எந்த ஒரு குற்றவாளியுமே சின்ன ஒரு தடயத்தையோ இல்லைன்னா அவங்க உடம்புல இருந்து வெளிப்படக்கூடிய வேர்வை இது போன்ற வாசனைகள் மூலமா அந்த திருடர்கள் எங்க போயிருப்பாங்க, எந்த வழியா போயிருப்பாங்கன்ற ஆரம்பக்கட்ட க்ளூன்னு சொல்லக்கூடிய ஆரம்பக்கட்ட துப்பை தான் இந்த நாய்களை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கும். இதை தொடர்ந்து தான் இந்த காவலர்களை தொடர்ந்து பின் சென்று யார் இந்த சம்பவத்தை ஈடுபட்டிருப்பாங்க, இது போன்ற குற்ற பின்னணிகள் எப்படி இருக்கும் அப்படின்றது, எந்த குற்றவாளி செஞ்சிருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அதாவது முதல் கட்டமா எந்த விதமான குற்ற சம்பவங்கள் நடந்தாலுமே அதற்கு முதல் துருப்பு சீட்டா இருக்கக்கூடியது இந்த மோப்ப நாய்கள். இந்த மோப்ப நாய்களோட பங்கு மிகவும் அளப்பரியதா இருக்கு. இப்ப இந்த வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நாயை பார்த்தோம்னா இதோட பேர் சித்ரா. இந்த சித்ரான்ற நாயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது வெடிகுண்டுகளை கண்டறியறதுல மிகவுமே வந்து திறமை படைச்ச இந்த நாய். இந்த நாயோட திறன் பார்த்தோம்னா, அதாவது ஆர்டிஎக்ஸ் மட்டும் இல்லாம எந்த விதமான வெடிமருந்துகளையும் இதால வந்து எளிதா வந்து மோப்பம் பிடிச்சு இது வந்து எங்க வந்து வச்சிருக்காங்க, எவ்வளவு பாதுகாப்பான சூழலை மறைச்சு வச்சிருந்தாலுமே அதை கண்டுபிடிக்கக்கூடிய திறன் படுத்ததுதான் இந்த சித்ரா நாயோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். திருடர்கள் எந்த விதம் எப்படிப்பட்ட சந்து பொந்து மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்த வேகமா சொல்லக்கூடிய நாய் அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது பயிற்சி கொடுக்கப்பட்ட நபர், அவர் வந்துட்டு அவர் தான் அதாவது ஒரு குற்ற சம்பவங்கள் ஈடுபட்டவர் அவர் தான் அப்படின்றத அந்த நாய் கண்டுபிடிச்சிருக்கு. இப்ப அவர் வந்து இப்ப அந்த நாய் அந்த குற்றவாளியா இருக்கக்கூடிய பட்சத்துல அவர் எந்த அளவுக்கு அவர் அந்த நாய் வந்து விடாம அவரை வந்து பிடிச்சு கொடுக்குது அப்படின்றத அந்த காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோவை வஉசி மைதானத்தில் காவலர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டு மோப்ப நாய்களோட வீர சாகசங்களை நாம் நேரடியாக பார்த்து